Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைலில் பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். அண்ட் இந்த வீடியோட நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது பைத்தானை யூஸ் பண்ணி இல்லை எப்படி ரைட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எழுதின கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இருந்த டேட்டாவை எப்படி படித்து பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம படித்த டேட்டாவெலாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் கடைசியாக டேட்டாஸை எப்படி கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு டேட்டாவை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே பைத்தானை யூஸ் பண்ணி தான் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றது தான் கைஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நார்மலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸோட டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கான செட்டிங்ஸ் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வர் ப்ராசஸ் இந்த மாதிரி இதோட செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிறதுக்காக வச்சுருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை ஒரு பிடிஎஃப் வீவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் ஷோ பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக கொடுத்துருக்க மாட்டீங்க. பட் அதுலேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே என்ன இருக்கும்னா நார்மலாக ஷோ பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் சைஸ் இருக்கும். ஐ மீன் டிஃபால்ட் வேல்யூஸ். ஓகே சில டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் சைஸை வந்து டிஃபால்ட் சைஸ் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுறீங்க இல்லை. ஸோ அதெல்லாம் எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் சேவ் ஆகும். இதில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா எப்பயுமே உங்களோட ஃபைல் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு உங்களோட டிஃபால்ட் வேல்யூஸை தான் ஸ்டார்டிங்கில் வந்து அசைன் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் வந்து எப்படி சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து .ini இல்லைனா .conf இல்லைனா .config நெக்ஸ்ட் .cfg அப்படின்ற ஃபைல்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். அண்ட் நார்மலாக உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கெட்டில் இருக்கிறது வந்து நம்ம செஷன்ஸ்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கிறது எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸ். ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பல செஷன்ஸ் இருக்கலாம் கைஸ். இந்த செஷன்ஸ் எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்னு செஷன் எடுத்துக்கோங்க, கண்டென்ட்டும் செஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நார்மலாக ஹெட்டிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44 அந்த மாதிரி இருக்கும். அதுவே நார்மல் கண்டென்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24:18 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போது ரெண்டுமே அந்த ஃபாண்ட் சைஸ் தான். ஸோ நமக்கு ரெண்டுத்தையுமே தனித்தனியாக கொடுக்கணும்ல. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம 2 செஷன் க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து இங்கே ஜென்ரல் இருக்க செஷன் வந்து ஹெட்டிங்னு எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் டேட்டா பேஸ்ன்ற செஷன் வந்தீங்க டைட்டில் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க கீ வேல்யூ பேர்ஸில் நம்ம வந்து ஹெட்டிங்க்கு கீழே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்து 44 அப்படின்னு கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு கலரும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கலர் ஈக்குவல் டு க்ரீன் ஆர் ரெட்டா அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களோட கண்டென்ட் கீழே வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கண்டென்ட்னா என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு அதையும் கொடுக்கலாம் பக்கத்துலேயே. அண்ட் நெக்ஸ்ட் கலர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்து கலரோட உங்களுக்கு என்ன கலர் வேணும் ஆரஞ்ச் க்ரீன் ப்ளூ அப்படியே உங்களோட கலரோட வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம் கைஸ். எப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது இல்லை ரைட் பண்ணுறது பைத்தானை யூஸ் பண்ணி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் என்னோட VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, கான்ஃபிகரேஷன் ஃபைல் .py அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட பைத்தான் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம ஒர்க் பண்ணுறது நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு மாடியூல் இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் கான்ஃபிக் ப்ரேசர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய மாடியூல். இது நீங்கள் வந்து தனியாக பிப் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து பைத்தான் 3லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே இது அவைலபிளாக இருக்குது கைஸ். கான்ஃபிக்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் கான்ஃபிக் ப்ரேசர் ஓகே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கல. நம்ம வந்து இப்போ ஒரு 2 செஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிக் வேரியபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இங்கே உங்களோட செஷன் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்ல ஹெட்டிங் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோமா, அதையே நம்ம எடுத்துக்கலாம். HEADING ஹெட்டிங். ஓகே, ஹெட்டிங் ஈக்குவல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து கீ வேல்யூ பேர்ஸை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட்டு சைஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ன தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன தரலாம் கலர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ஷனரியாக கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் இதுங்க என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு செஷன். இப்போது இந்த லைன் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அப்படின்னு ஒரு செஷன் க்ரியேட் பண்ணி அந்த செஷனுக்குள்ளே கீ வேல்யூ பேரில் 2
ஆப்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து 44 கலர் வந்து க்ரீன் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைலில் க்ரியேட் ஆகும் ஹெட்டிங்கிற செஷன் கீழே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு செஷன் க்ரியேட் பண்ணுவோம். இந்த செஷன் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டென்ட்டோடது. ஓகே, இந்த டிக்ஷனரியில் வந்து நம்மளோட கீ வேல்யூ பேர்ஸ் கொடுக்க போகிறோம் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம இதே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதோட வேல்யூஸ் தான் மாறப்போகுது கரெக்டாக. ஏன்னா ஹெட்டிங்கு பெருசாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டோட சைஸு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டென்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 24 இல்லை 18 கிட்டே இருக்கும் டிஃபால்ட்டாக. கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 செஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஹெட்டிங்னோ செஷன், கண்டென்ட்டுக்கு ஒரு செஷன். ஹெட்டிங் செஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 44ன்னு ஒரு வேல்யூ, கலர் க்ரீன் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டென்ட்குள்ளே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 24ன்னு கலர் பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கைஸ், இது வந்து நார்மலாக இப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணணும்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். வித் ஓப்பன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் நேம் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் டாட் இது இனிஷியல் ஃபைல் இனிஷியலைசேஷனுக்காக நான் கொடுக்குறதுனால INI அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மோடு தான், ஆஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே தான் வந்து நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஓகேவா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேரியபிள் அதில் ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது கேஸ். இந்த ரைட் மெத்தட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்குமெண்ட் வேல்யூவை நீங்கள் என்ன பாஸ் பண்ணணும்னா நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண ஃபைலை பாஸ் பண்ணணும். அவ்வளோதான், இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு config.ini அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் 2 செஷன் இருக்கும், ஒன்று ஹெட்டிங் இன்னொன்று கண்டென்ட். அதுக்குள்ளே ஹெட்டிங்கிற கண்டென்ட்குள்ளே ஹெட்டிங் செஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 கீ வேல்யூ பேர் இருக்கும், ஒன்று ஃபாண்ட் சைஸ் இன்னொன்று கலர். அந்த மாதிரி கண்டென்ட்ற செக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர்னு 2 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. இங்கே ஓகே config.ini இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹெட்டிங்னு ஒரு செஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஹெட்டிங் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் செஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இருக்கும். கீ வேல்யூ பேர்ஸ்லாம் இங்கே இருக்கும் கைஸ். கீ வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், வேல்யூ வந்து ஈக்குவல் டு அப்புறம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட் சைஸ் வந்து 44னும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனுன்னு இருக்குது. கண்டென்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 24னும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு இருக்குது. ரீட் டேட்டா அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். ஜஸ்ட் இந்த 2 லைன்ஸ் இருந்தால் எனக்கு போதும். இப்போ நம்ம டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை என்ன பண்ணால் ரீட் பண்ணணும். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம முன்னாடி எப்படி கான்ஃபிக் அப்படின்னு அந்த வேரியபிள்குள்ளே ரைட்டுன்ற ஒரு மெத்தட் இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போது கான்ஃபிகரேஷன் ஃபைலை படிக்கிறதுக்கு நமக்கு ரீட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் நேமை கொடுங்க, config.ini. ஃபைல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபாண்ட் சைஸ் நான் வந்து படித்து பார்க்கணும். அதுவும் ஹெட்டிங்கோட சைஸ் என்னது அப்படின்னு நான் வந்து படித்து பார்க்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெட்டிங்கோட ஃபாண்ட் அதனால F அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன், வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். இதில் தான் வந்து நான் வந்து ஹெட்டிங்கோட ஃபாண்ட் சைஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போது அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா config.get அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடில் ஆக்சுவலாக உங்களுக்கு 2 வேல்யூஸ் வந்து ஆர்கியூமெண்ட்டாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செஷனோட நேம், என்னோடய செஷன் நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். அதில் செஷனுக்குள்ளே கீ வேல்யூஸ் இருக்குல்ல கைஸ், அதில் உங்களோட கீயை கொடுங்க. எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் தான் வந்து வேணும், ஃபாண்ட் சைஸோட வேல்யூஸ் வேணும், அதனால் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலாக வந்து எனக்கு ஹெட்டிங்கோட ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகணும். அவ்வளோதான். இது கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம இப்போது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஹெட்டிங் செஷனோட ஃபாண்ட் சைஸை வந்து அக்சஸ் பண்ணுறோம். அதை ஹெட்டிங் எஃப்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்ம வேல்யூஸை. அகைன் நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 44 அப்படின்னு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒரு சில சமயத்தில் பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டிங் வந்து 44 இருக்குது, எனக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேல்யூஸ் வந்து ஆட் ஆகி வரணும், அதாவது 48 ஆகணும் அப்படின்னா நான் +4 அப்படின்னு நான் கொடுத்தேன். என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடச்ச வேல்யூ என்ன இங்கே இருக்கல கைஸ். இது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங் டைப் ஓகேவா. ஸோ அந்த கெட் மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு ஸ்டிங்காக தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். பட் எனக்கு இன்டீஜராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் கெட்டுன்னு கொடுத்துட்டு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கெட் இன்ட் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா
நீங்கள் அக்சஸ் பண்ணுற வேல்யூஸ் வந்து இன்டீஜராகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து 44 + 4 பண்ணும்போது உங்களுக்கு 8 வரும். நான் அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 48 அப்படின்னு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு இன்டீஜர் வேல்யூ அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கெட் இன்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓ அப்படின்னு இன்னொரு கீ க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ஒரு பூலியன் வேல்யூ தரேன். பைத்தில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நான் இங்கே ஒரு பூலியன் வேல்யூ தரேன். இப்போ இந்த பூலியன் வேல்யூ வந்து இங்கே அக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு பூலியன் நீங்கள் வந்து இப்போ கெட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்காக வந்து ரிட்டன் ஆகும். பட் எனக்கு பூலியனாக ரிட்டன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கெட் பூலியன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட செஷன் அண்ட் உங்களோட கீயோட நேம் கொடுக்கறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலியன் வேல்யூவாகவே நீங்கள் அதை அக்சஸ் பண்ணலாம். டைப் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டைப் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு டைப் ஆஃப் ஹெட்டிங் எஃப் நான் கொடுக்குறேன். ஓகே, நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பூலியன் டைப். இப்போ இங்கே இருக்க ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, இது 44.5 அப்படின்னு எனக்கு இருக்குது. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட் FLOAT ஃப்ளோட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் 44.5 அப்படின்னு உங்களுக்கு ஃப்ளோட் வேல்யூவாக வந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங்காக வேணும்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இன்டீஜர் வேணும்னா கெட் இன்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதுவே ஃப்ளோட் வேல்யூஸுக்கு கெட் ஃப்ளோட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பூலியனுக்கு கெட் பூலியன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் ஆஃப் டேட்டா. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம மேனிபுலேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் configuration.read ஹெட்டிங் வேணால் இந்த வாட்டி நம்ம கண்டென்ட் அக்சஸ் பண்ணுவோம். கண்டென்ட்டோட செஷனில் இருக்கிற வேல்யூ நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கெட் இன்ட், ஏன்னா வந்து இன்டீஜர் வேல்யூ அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கெட் இன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கண்டென்ட் செஷனில் இருக்க ஃபாண்ட் சைஸ். ஓகே, கண்டென்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 24 அப்படின்னு அந்த கண்டென்ட் சைஸ் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இன்டீஜர் வேல்யூ இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 18 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் பண்ண போகிறோம். கான்ஃபிக் அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வேரியபிள் நேம் கால் பண்ணுங்கள். செட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இந்த செட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செஷன் நேம். நான் எந்த செஷனை எடிட் பண்ண போகிறேன்னா கண்டென்ட். ஸோ கண்டென்ட் அப்படின்னு என்னோடய செஷன் நேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை எடிட் பண்ண போகிறேன், ஃபாண்ட்டு சைஸ். ஸோ அப்போது ஃபாண்ட்டு சைஸ் அப்படின்னு அதை கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு என்ன வேல்யூ நீங்கள் அசியூம் பண்ண போகிறீங்களோ அதை அதுக்கப்புறம் தரணும். கம்மா கொடுத்து நான் 18 அசியூம் பண்ண போகிறேன். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி 24 இருக்குது, எனக்கு அது 18 சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இந்த லைன் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் செஷனில் ஃபாண்ட் சைஸ் வந்து 18 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம திருப்பி என்ன பண்ணணும்னா அகைன் ஃபைலில் ரைட் பண்ணணும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைலில் அதுக்கான கோடு இப்போ எழுத போகிறோம். வித் ஓப்பன் இதுக்குள்ளே சிம்பிளாக கான்ஃபிக் வித் ஓப்பன் config.ini அப்படின்னு அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. கம்மா மெத்தட் வந்து நான் ரைட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் FL அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம அகைன் ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கோம். கான்ஃபிக் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் வேரியபிளை கால் பண்ணுங்கள். அதில் ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த ரைட் மெத்தட் கூட நம்ம என்ன வேல்யூஸை நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓப்பன் பண்ண ஃபைல், அதாவது FL அப்படின்னு இப்போ இருக்கும். அந்த ஃபைலை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். FLன்னு ஓப்பன் பண்ண ஃபைலை இங்கே என்ன பண்ணுறேன்னா உள்ளே நான் பாஸ் பண்ணுறேன். ஆப்ஷன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஸ்ட்ரிங்ஸில் தான் இருக்கணும். ஸோ அகைன் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 18 நம்பராக இருந்துச்சு, இப்போ நான் ஸ்ட்ரிங்க்கு மாற்றிருக்கேன். ஓகே, இப்போது கான்ஃபிக் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்குங்க ஃபாண்ட் சைஸ் முன்னாடி 24ன்னு இருந்த ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த செஷனில் இருக்கிற எந்த வேல்யூஸை நீங்கள் வேணும்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட செஷன் நேம் இந்த இடத்துல கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த வேல்யூ எடிட் பண்ண போகிறீங்களோ அதோட கீ எங்கே தாங்க. நெக்ஸ்ட் அந்த வேல்யூ நீங்கள் என்னென்னு மாற்ற போகிறீங்களோ அதை தாங்க. இங்கேருந்து எனக்கு ஆல்ரெடி அங்கே ட்ரூன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கான்ஃபிக் ஃபைலில். எஸ், நான் இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு தரேன். அகைன் நான் இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்து தெரியும் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம எப்படி மேனிபுலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஒரு டேட்டாவை. நெக்ஸ்ட் கூட இன்னும் சின்ன சின்ன மெத்தட்ஸ் இருக்குது, நான் அதையும் இதிலே சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் செஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இருக்கிற எல்லா செஷன், அதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் என்னென்ன செஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ பண்ணும். config டாட் செஷன்ஸ் பிரிண்ட். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்டிங் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செஷன் தான் இருக்குது. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி தெரியும் நமக்கு இங்கே 2 செஷன் தான் இருக்குது, ஒன்று ஹெட்டிங் இன்னொன்று கண்டென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இப்படி ஒரு செஷன் இருக்கா இல்லையா, அதாவது எனக்கு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு செஷன் இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரணும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு எனக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணுறது அப்படி ஒரு செஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா ஹேஸ் செஷன். ஓகேவா, இதுக்குள்ளே வந்து உங்களோட செஷன் நேமை கொடுக்கணும். நான் வந்து எது செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ன்ற செஷன் இருக்கா இல்லையா config.in ஃபைல் அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணால் ட்ரூன்னு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அப்படின்ற ஒரு செஷன் அங்கே இருக்குது. சப்போஸ் கேபிட்டல் ஹெச்ல நான் ஸ்மால் ஹெச் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹெச் வந்து கேபிட்டல். ஓகேவா, இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, இந்த மாதிரி நம்ம செஷன் இப்படி ஒரு செஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஓகேவா, ஒரு செஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ், இந்த கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குல்ல கைஸ், இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த செஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா config டாட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செஷன், நீங்கள் எந்த செஷனில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த செஷனோட நேம் கொடுங்க. கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் ஃபாண்ட் சைஸ், கலர், ஷோ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட் சைஸ், கலர் அண்ட் ஷோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ். கண்டென்ட்டில் செஷன்ஸில் இருக்க என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கண்டென்ட் அப்படின்னு கூட சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர், இது 2 ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இப்படி செஷன் இருக்கான்னு செக் பண்ணோம்ல, அந்த மாதிரி இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இப்போ 2 வேல்யூஸை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று உங்களோட செஷன் நேம், இன்னொன்று உங்களோட ஆப்ஷன் நேம். ஸோ என்னோடய ஆப்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோன்னு கொடுக்குறேன். இப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னு பாருங்கள், ஏன்னா கண்டென்ட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ், கலர் தான் இருக்குது, ஷோன்றது கிடையாது. ஸோ ஹெட்டிங் செஷன்ஸில் வந்து ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஏன்னா இருக்குது, அதனால் எனக்கு ட்ரூன்னு ரிப்ளை வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லானது. இது வந்து கீ வேல்யூ பேர்ஸை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் config டாட் ஐட்டம்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய செஷன் நேம் வந்து வேல்யூவை ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்களேன், அவுட்புட் ஃபாண்ட் சைஸ் அதோட வேல்யூ, கலர் அதோட வேல்யூ, நெக்ஸ்ட் ஷோ அது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டப்புள்ஸில் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸில் எனக்கு ரிட்டனாக தரும் கைஸ். ஓகேவா, இதுதான் அந்த ஐட்டம்ஸ் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ட்டில் இருக்க ஆப்ஷன்ஸோட கீ வேல்யூ பேர்ஸ் வேணும்னா கண்டென்ட் அப்படின்னா அந்த செஷன் நேம் தாங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட் சைஸ் 18 கலர் வந்து பிளாக் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, ஓகே, இதெல்லாம் தான் நான் சொன்ன சின்ன சின்ன மெத்தட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இருக்க செஷனோ இல்லை ஒரு ஆப்ஷனோ எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஓகே, ரிமூவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது, இது வரைக்கும் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஷன் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் கண்டென்ட். ஓகே, அந்த கண்டென்ட்ன்ற செஷனையே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செஷன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ். ஓகேவா, இதை நான் மொத்தமாக டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இன்பில்ட்டாகவே மெத்தட் இருக்குது. நமக்கு வந்து அதிகமாக எந்த ஒரு கோடிங்கும் தேவைப்படாது. ஜஸ்ட் கான்ஃபிக் அப்படின்னு அந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேரியபிள் நேம் கால் பண்ணிக்கோங்க. டாட்டு ரிமூவ் செஷன் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணுங்கள். அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேல்யூ பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செஷன் நேம். நான் வந்து கண்டென்ட் அப்படின்ற செஷன் வந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் கண்டென்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் இதை நீங்கள் டெலீட் பண்ண மட்டும் போதாது, திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபைலை ரைட் பண்ணணும். ஓகேவா,
ஸோ அகைன் நம்ம ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். வித் ஓப்பன் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணுங்கள். இதுக்குள்ளே உங்களோட ஃபைல் நேம் தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மோட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ரைட் மோட் as FL அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அகெயின் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேரியபிள் கால் பண்ணுங்கள். அதில் ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதுக்குள்ளே உங்களோட ஃபைல் நேமை வேல்யூவாக பாஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தட்ஸ் இட். இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்ம அகைன் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட கண்டென்ட் அப்படின்ற செஷன் மொத்த செஷனுமே டிலீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்படி இந்த மெத்தட் இந்த ஓகே ரிமூவ் செஷன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மொத்த செஷனுமே நீங்கள் டிலீட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு செஷன் இல்லாமல் எனக்கு இங்கே அந்த ஷோன்றது வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் க்ரியேட் பண்ணேன். எனக்கு இப்போ வந்து நான் டிலீட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் மட்டும் எனக்கு வந்து ஹெட்டிங்கிற செஷன் இருக்கணும். அதுக்குள்ளே ஃபாண்ட்டு சைஸ் கலர் இந்த 2 ஆப்ஷனுமே இருக்கணும். பட் எனக்கு இந்த ஷோன்ற கீ வேல்யூ பேர் வேணாம், டிலீட் ஆகணும் இந்த ஆப்ஷன் மட்டும் அப்படின்னா அதுவுமே சிம்பிள். ஜஸ்ட் ரிமூவ் செஷனுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. config.remove option அப்படின்னு அந்த மெத்தட் கால் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று உங்களோட செஷன் நேம். என்னோடய செஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் கமா கொடுத்து அகைன் நீங்கள் ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ண போகிறீங்க. உங்களோட ஆப்ஷன் நேம், நீங்கள் எந்த ஆப்ஷனில் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் நேம் கொடுங்க. நான் வந்து ஷோன்றதான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஷோன் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷோன்ற இந்த ஆப்ஷன் டெலிட் ஆகிடுச்சு மொத்தமாக. ஓகேவா கைஸ்? ஏன்னா முன்னாடி நம்ம கண்டென்ட்ன்ற டிலீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹெட்டிங்கில் ஷோன்ற ஆப்ஷன் மட்டும் தான் டிலீட் பண்ணோம். இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே மொத்த செஷனுமே டெலிட் ஆகிடுச்சு. இங்கே ஹெட்டிங்கில் ஒரே ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் மட்டும் டெலிட் ஆகிருக்கு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.